வணக்கம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வணக்கம். கால்நடைகளில் ஏற்படும் கோமாரி நோய் என்பது வைரஸால் ஏற்படும் மிகவும் தொற்றுத்தன்மை கொண்ட நோயாகும். இந்த நோயை கிராமப்புறங்களில் கால் மற்றும் வாய் நோய், காணல் நோய், கசப்பு நோய் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். இந்த நோய் இளம் கன்றுகள் முதல் வயதான கால்நடைகள் வரை அனைத்தையும் பாதிக்கும். குறிப்பாக பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளில் பால் உற்பத்தி குறைவதுடன் சினை பிடிக்கும் திறனும் பாதிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு கடும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடியது நோய். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் மூலமாக உமிழ்நீர், கழிவுகள், தீவன தொட்டிகள், பண்ணை உபகரணங்கள் மற்றும் கால்நடைகளை ஆளக்கூடிய இவர்களிடம் இருந்து இந்த கால்நடைகளில் எளிதாக பரவக்கூடிய நோயாக கருதப்படுகிறது இந்த கோமாரி நோய். இதனுடைய அறிகுறியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, காய்ச்சல், தீவனம் உண்ணாமல் இருப்பது, வாயிலிருந்து நுரையுடன் கூடிய நூல் போன்ற எச்சில் ஒழுகுதல், வாய், உதடு, நாக்கு, கால் குழம்பு மற்றும் மடிப்பகுதிகளில் கொப்புளங்கள் தோன்றி பின்னர் புண்ணாக மாறுதல், தோல் உரிதல் மற்றும் கடுமையான வலி காரணமாக நடக்க சிரமப்படுதல், இளங்கன்றுகளில் காய்ச்சல், தீவனம் உண்ணாமை, வாயிலிருந்து அதிக எச்சில் ஒழுகுதல் போன்ற அறிகுறிகளுடன் சில நேரங்கள் இதய பாதிப்பு ஏற்பட்டு திடீர் உயிர் இழப்பும் ஏற்படுகிறது. எனவே இந்த நோயை தடுப்பதற்காக கால்நடை அரசு பரிந்துரைக்கும் கால அட்டவணைப்படி கோமாரி தடுப்பூசியை தவறாமல் போடுங்கள். நோய் அறிகுறிகள் தென்பட்ட உடனே கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுங்கள். இப்பொழுது இந்த 9வது கோமாரி தடுப்பூசி ஆனது இலவசமாக தமிழக அரசு உங்கள் இல்லம் தேடி வந்து இலவசமாக கால்நடைகளுக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் இதை தயவு செய்து பயன்படுத்தி கால்நடையை பெருக்குவோம், பால் வரத்தை அள்ளித் தருவோம் என்று சொல்லி அடுத்த ஒரு தலைப்போடு சந்திக்க வருகிறேன்.